வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து இந்த வெயிலுக்கு வந்து நம்ம விதவிதமாக ஜூஸ் போட போகிறோம். இப்போ ஈவினிங்காக இது போடுறேன். இப்போ வந்து பாலில் ஒரு ஜூஸ், நன்னாரி வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்கூப் ஒன்று ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 ஊற்றுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஊற்றிட்டு இந்த மாதிரி சப்ஜா விதை வந்து நம்ம அழகாக ஊற வச்சுருக்கோம். அதை எடுத்து நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் ஒன்று போட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, இதை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன மேஜிக் பண்ண போகிறோன்னா, இந்த பாருங்கள், அகர் அகரை வச்சு ஒன்று நம்ம செஞ்சுருக்கோம். இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். பாக்கெட்லேயே வந்து நிறைய கலர் கலராக கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு, சூப்பராக வருதில்ல. இந்த மாதிரி சூப்பராக இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அழகாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இந்த மாதிரி இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. இது ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட், இப்போ எல்லாமே கல்யாண சீசன் எல்லாம் சொல்ல வர்றாங்க. அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது நம்ம கொடுத்து தான் அனுப்புகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுங்க, சூப்பராக நம்மளை பாராட்டிட்டு போவாங்க. அடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இது குடிக்கவும் சரி பார்க்கவும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அழகும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. பாருங்கள் இது எப்படி அந்த மிதக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம நுங்கில் தான் பண்ண போகிறோம், அதை பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நுங்கில் செய்யலாம். தேங்க்யூ.